அந்தத் தெருவின் கோலி மைதானம் என்று அழைக்கப்படும் அந்த வேப்பமரத்தடி இன்று போர்க்களம் போல காட்சியளித்தது. வெயில் மண்டையை பிளந்தாலும் சுற்றியிருந்த சிறுவர்களின் ஆரவாரம் குறையவில்லை. ஒரு பக்கம் மதன் கையில் பளபளப்பான கண்ணாடி ஜாடி, அதில் விதவிதமான வெளிநாட்டு வண்ணக் கோலிகள். அவனிடம் பணமும் பவுசும் உண்டு. மறுபக்கம் வேலு அழுக்குச் சட்டை, கையில் ஒரு பழைய தீப்பெட்டி. அதில் இருப்பதோ தேய்ந்து போன 4 சாதாரண கோலிகள். மதன் ஏளனமாகச் சிரிக்கிறான். இந்த ஓட்டை கோலியை வைத்தா என்னை ஜெயிக்கப் போகிறாய்? சவால் ஆரம்பமாகிறது. விதிமுறை எளிது. முதலில் குழியில் விழ வேண்டும், பின் எதிராளியின் கோலியை அடிக்க வேண்டும். மதன் தன் விலையுயர்ந்த பளிங்கு கோலியை ஸ்டைலாக எறிகிறான். ஆனால் அவனிடம் பளபளப்பு இருந்ததே தவிர அந்த மண் தரையின் கரடுமுரடு தெரியவில்லை. அவன் கோலி குழியைத் தாண்டி ஓடுகிறது. இப்போது வேலுவின் முறை. அவன் தரையில் மண்டியிடுகிறான். காற்றின் திசை, தரையில் இருக்கும் சிறு கற்கள் என அனைத்தையும் கணக்கிடுகிறான். அவனது பழைய கோலி தரைக்கும் அவனது விரலுக்கும் உள்ள பிடிமானத்தை கிரிப் சரியாக உணர்கிறது. டக்! வேலுவின் கோலி சரியாக குழியில் விழுகிறது. கடைசி கட்டம். மதனின் கோலி ஒரு பெரிய கல்லுக்கு பின்னால் மறைந்திருக்கிறது. நேராக அடிக்க முடியாது. மதன் சவால் விடுகிறான். இதை அடித்தால் நீதான் சாம்பியன். வேலு கண்களை மூடி ஒரு நிமிடம் யோசிக்கிறான். நேராக அடிக்காமல் தரையில் இருந்த ஒரு மேட்டை பயன்படுத்தி கோலியை வளைத்து அடிக்க திட்டமிடுகிறான். சுண்டு விரலால் ஒரு அழுத்தம். கோலி சீறி பாய்கிறது. அந்த மேட்டில் பட்டு திசை மாறி துல்லியமாக மதனின் கோலியை தாக்குகிறது. டோக்! அந்தச் சத்தம் தெருவெங்கும் எதிரொலிக்கிறது. கூடியிருந்த சிறுவர்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். மதன் திகைத்து நிற்கிறான். அவனிடம் விலை உயர்ந்த கோலிகள் இருந்தன. ஆனால் வேலுவிடம் அந்த மண்ணைப் பற்றிய நுணுக்கமும் விடாமுயற்சியும் இருந்தது. மதன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு வேலுவிடம் கைகுலுக்குகிறான். நீதி, கருவிகளின் மதிப்பை விட அதைக் கையாளும் திறமைக்கே வெற்றி கிடைக்கும்.